இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செவந்தி, நல்லா பாரு. பார்த்துட்டு குழந்தை பிறக்குமா பிறக்காதா, எப்ப பிறக்கும், ஆனா பொண்ணா, அது ஆரோக்கியமா இருக்குமா, இது எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு தான் போகணும். ஏனோ தானோன்னு பார்த்துட்டு போகணும்னு நினைக்காத. நான் எப்ப ஏனோ தானோன்னு பாத்திருக்கேன். நீயே இப்படி பேசலாமா? வாய் இருக்குதுன்னு பேசாத. அத்தை, செவந்தி அம்மா பார்த்து எப்ப தப்பா இருக்கு? அவங்க தெளிவாதான் சொல்லுவாங்க. காவேரி என் வயித்துல ஜனிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்களே, அடுத்து உனக்கு 2 குழந்தை பிறக்கும், அது 2மே பொண்ணுதான்னு. அப்படிதானங்க பிறந்தது. செவ்வந்தி அம்மா ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணிருந்தா கோடீஸ்வரியா இருந்திருப்பாங்க. ஏதோ மக்களுக்காக சேவை மாதிரி நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எதுக்குப்பா காசை வாங்கிக்கிட்டு? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லது செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். பாட்டி, சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. டக்குன்னு நாடிய புடிச்சு பாருங்க. யாரு? ரம்யா. ரம்யாவா? அடியே அவசர குடுக்கக்காரி. அப்படிலாம் சொல்ல முடியாது. பிள்ளைக்கு மனசுல பயம் இருக்குல்ல, பயத்தோட பார்த்தா தெளிவா தெரியாது. அந்த பயம் கொஞ்சம் அடங்கணும். அப்பதான் ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். ஆமா, பத்மா மகதானே நீ? ஆமா. நீ 8வது மாசத்திலே பிறந்தவளாச்சே. வயிறுக்குள்ள இருக்கிறது பிடிக்காம அவசரப்பட்டு வந்தவனி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவ 10 மாசம் உள்ள இருக்க மாட்டா, அவசரப்பட்டு வெளியில வந்துருவான்னு நீங்க சொன்னது என்னைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆமா, நான் கூட நம்பல. ஆனா கரெக்டா 8வது மாசத்திலேயே பிறந்துட்டா. மா, இதெல்லாமா கூட பாட்டி சொல்லுவாங்க? அவ்ளோ கரெக்டா சொல்ல முடியுமா பாட்டி? நான் எங்கம்மா சொல்றேன், இதெல்லாம் மேல இருக்கிறவ சொல்றா. நான் அப்படியே சொல்றேன். பாட்டி, மருத்துவத்துல என்னதான் படிச்சாலும் உங்க அளவுக்கு ஒருத்தரும் சொல்ல முடியாது. மாசம் மாசம் ஸ்கேன் பண்ணி, ரத்த பரிசோதனை பண்ணி, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்னும் பல விஷயம் நடக்குது. ஆனா ஒத்த விரல்ல ஒத்த நாடிய புடிச்சு மொத்த ஹிஸ்டரியும் சொல்றீங்க பாருங்க. சான்ஸே இல்ல. நீங்க பெரிய ஆள் தான் பாட்டி. உங்களுக்கு நம்ம ஊர்ல செலவு வச்சா கூட அது தகும். கடவுளே கருணையம்மா, ராக்கம்மா, சரியா பார்த்து சொல்லுமா. இந்த குழந்தைக்கு நல்லதே நடக்கணும். அம்மா தாயே, ஓம் சக்தி பராசக்தி. குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த பொண்ணுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன காரணம்னு தெரியல. கர்ப்பப்பை குறிப்பே தெரிய மாட்டேங்குதே. என்னாச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்ன சொல்றதுன்னு தெரியலையே. கடவுளே, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கையாச்சு. மொத்த குடும்பமும் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றது? முறையா பொய் சொல்ல போறேன். கடவுளே என்ன மன்னிச்சுக்க. ராசம்பளம் தடங்களா இருக்குப்பா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். குலதெய்வ கோயிலு, நம்ம ஊர் கோயிலுக்கெல்லாம் போங்க. சத்து குறைவா இருக்கு, சத்தானதா சாப்பிடுங்க. உங்க மனசுக்கு நல்லதே நடக்கும். என்னமோ இருக்கு, ஆனா இல்ல. என்ன சொல்ற நீ? இருக்குதா, ஆனா இல்ல. வளராம புரியுற மாதிரி சொல்லு. இல்லனா தயவு செஞ்சு பேசாமையாச்சும் இரு.
அந்த பாட்டியோட தயக்கத்துக்கு காரணம் ஒருவேளை ஜனனிக்கு குழந்தை பிறக்கிற பாக்கியம் இல்லையோ என்னவோ. அததான் நான் இருக்கு இல்லைன்னு சொன்னேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் அமைதியாயிட்டீங்க? அப்படி இருந்தா அந்த கிழவி சொல்லிருக்குமே. அது ஜனனிய பார்த்தா பாவமா இருந்திருக்கும். மலேசியால இருந்து வந்திருக்கா, அவ யாருமே இல்லாத ஒரு அனாதை, நம்மளும் கை விட்டுட்டா எங்க போவான்னு பாட்டி பாவம் பார்த்திருக்கலாம். அப்படி கூட வாய்ப்பு இருக்கா? ம், அப்படி இருந்தா நமக்கு நல்லதுன்னு தோணுது. அவளுக்கு மட்டும் குழந்தை பிறக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அந்த ஒரு விஷயம் போதும். அம்மா கிட்ட சொன்னா அவங்களே கதையை முடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுருவாங்க. இவ்வளவுதான் அடுத்த துளசி இருக்காளே. வாய மூடுறியா? எப்ப பார்த்தாலும் துளசி துளசின்ட்டு. துளசி தான் டைவர்ஸ் பண்றேன்னு முடிவு பண்ணியாச்சுல. அவ இந்த வீட்டு மருமகளா இல்ல. ஓசியில இருக்கா, ஓசியில தின்னுட்டு இருக்கா. அப்படி இருக்கிறவளால குழந்தை கொடுக்க முடியாது. ஜனனிய பத்தின சீக்ரெட் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷமே டைவர்ஸ் எல்லாம் இல்ல. அதுக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்ல. பாட்டி அவ்வளவு டைம்லாம் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ஃப்ளைட்லயே அவளுக்கு பேக்கப் தான். பாப்பா, அப்பா உன்னை கூப்பிட்டாரு. பா சொல்லுங்கப்பா. பா சொல்லுங்கப்பா. சிவா, நாளைக்கே ஜனனி கூட்டு போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துருப்பா. ஐயா, என்ன வயசா ஆகி போச்சு, எதுக்கு இவ்ளோ அவசரப்படணும்? துளசி, ஜனனிக்கு வயசாகலமா, எனக்கு வயசாகி போச்சுல. சிவா குழந்தைய நான் பார்த்துட்டு போக வேண்டாமா? சிவாவுக்கு பிறக்கிற ஆம்பளை குழந்தை யாருன்னு நினைக்கிற? யாருன்னா சிவா அண்ணனுக்கு பொறுக்கிறது அவரோட குழந்தைதான். வாய மூடுறி. நான் என்ன சொல்றேன்னு தெரியுதா? ஏ காவேரி, சிவாக்கு பிறக்க போறது பாட்டியோட ஆளு. அவங்க லவ்வர். ஓ, லவர் இல்லடி, ஹஸ்பண்ட். ஆமா, என் வீட்டுக்காரு சிவா குழந்தைய பிறக்க போறாரு. அவரை தூக்கி நான் கொஞ்சிட்டு போக வேண்டாமா? பாட்டி, இன்னும் உனக்கு இந்த ஆசை போகலையா? அதான் உன் பேரன் பேத்திங்கள கொஞ்சிட்டல்ல, உனக்கு போரே அடிக்கலையா?